6 ஆண்டு காலம் நடந்த ஒரு வழக்கு. சிபிஐ, தமிழ்நாடு போலீஸ், சிபிசிஐடி, சிபிஐ, ஹைகோர்ட் இன்டர்வென்ஷன், அதுக்கப்புறம் மகிழா நீதிமன்றம்னு கடைசியில் இன்னைக்கு தீர்ப்பு வந்து மிக நீண்ட சட்ட போராட்டத்துக்கு பிறகு கிடைச்சிருக்க தீர்ப்பு. மூத்த வழக்கறிஞர் இந்த வழக்க மிக நெருக்கமா இருந்து கையாண்ட ஒரு நபர்ன்றத இது எப்படி பாக்குறீங்க? இந்த தீர்ப்பு எப்படி அணுகுது? இந்த வழக்கு வந்து ஒரு வரலாற்று பொருள்முயற்சி என்று சொல்லணும். என்னன்னு கேட்டால், பெண்களுக்கு இழைக்கப்படுகிற கொடுமை என்பது சாதாரணமான ஒன்று இல்லை. ஒரு கொலை குற்றத்தை காட்டிலும் கொடிதாக்கிறதுப்படும் தான் சுப்ரீம் கோர்ட். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்க நிர்பயா வழக்கு 2013. அதுக்கப்புறமேட்டு தான் இது போன்றக்கூடிய பாலியல் கூட்டு வன்முறை வழக்குங்கிறது ரொம்ப மிக கொடூரம், மிக கூறிய மிக பாட்டுன்னு போட்டு சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்து இதுக்காக சாட்சி சட்டத்தினுடைய 114A செக்ஷனே திருத்தினாங்க. ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் அஃபென்ஸ்ங்கிறது. ஒரு பாதிக்கப்பட்ட பெண், வன்முறைக்குள்ளாக்கப்பட்ட பெண் நீதிமன்றத்தில் வந்து நின்று சொன்னாவே போதும், அது கராபரேஷன்லாம் தேவையில்லை. அந்த எவிடன்ஸ் வந்து இன்ஸ்பைரிங்காக கன்வின்சிங்காக இருந்தால் போதும். ஆமாம், சட்டமே அது. அப்போ அவர் அந்த பெண்ணுடைய முன்னால் இருந்த நடவடிக்கைகள் பற்றியெல்லாம் கேட்கவே கூடாது. அந்த ப்ரெசம்ப்ஷன் அந்த அளவுக்கு. இது எப்படி பார்த்தா, சமூகத்தில் வந்து பெண்கள் என்பவர் வந்து சரிபாதி இருக்கக்கூடிய பெண்கள். ஆனால் இந்திய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஆணாதிக்கம் மிகுந்த சமுதாயம் இருக்குது. பெண்கள் எப்பயுமே அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டு குழந்தையிலிருந்து படித்து கல்வியை பெற்று திருமணமாகி அதற்கு பின்னாலேயும் வந்து தொடர்ந்து யாரோ ஒரு ஆணுக்கு அடிமையாக இருக்கக்கூடியவங்க. இவர்கள் வந்து சமநிலைக்கு வரணும்னு சட்டம் இருக்குது. ஆர்டிகல் 14, 15 சட்டத்தினாலையும் சம வாய்ப்புன்னு இருக்குது. ஆனால் நடைமுறையில் கிடையாது. இப்போதான் ஒவ்வொன்றா போராடி இப்போ வந்து வராங்க. அதுக்கெல்லாம் அடிப்படை காரணம்னா பொது வழிக்கு வரணும். அவங்க பொது வழிக்கு வரணும், கல்வி பெறணும், வேலை வாய்ப்புக்கு வரணும். மற்ற வகையில் அவங்க சம உரிமை என்பது சம வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் போனால் தான். அந்த மாதிரி இல்லை. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக கல்வியெல்லாம் வராங்க. அந்த மாதிரி பொது வழிக்கு வரக்கூடியவர்களை வந்து இந்த மேட்டுக்குள் இருக்கக்கூடிய செல்வாக்கு, அதிகாரம், அரசியல் பலம் இருக்கக்கூடியவர்கள் இவர்களை பூரா பகடை காய்களாக பயன்படுத்துறது தான் பார்க்கலாம். பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிக குறைந்த வாய்ப்பு அவர்கள் வராங்க. அவங்ககிட்ட இது பேசுகிற போது எளிமையாக தங்களுடைய வலைகளை விட வச்சு அவங்கள கூட்டிகிட்டு போகிறது, அதில் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணுறது, அதையே மூலதனமாக்கிட்டு வன்முறைக்குள்ளாக்குறது. அந்த அத்தகைய வழக்கு தான் இந்த வழக்கு. ஒரு சாதாரணமான ஒன்று அல்ல. என்னுடைய கேட்டால் அந்த வந்து 9 பேருக்கு பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டால் பணபலம் மட்டுமல்ல, அரசியல் செல்வாக்கு இருக்கக்கூடியவர்கள். அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் இருந்தவங்க. ஆமாம், அதிகார பலமும் இருந்தவங்க. அதனால் இது போன்ற வழக்குகளை வந்து எப்படி கையாளணுங்கிறதுக்கே இப்போ வந்து புரியுது. வந்து அந்த அடிப்படையில் தான் இதை வெளிக்கொணர்ந்தது வந்து சாதாரணமாக காவல்துறையெல்லாம் கிடையாது. அதுக்கு வந்து பத்திரிகை தான், பத்திரிகை ஊடகங்கள் தான். அது குறிப்பாக நக்கீரன் பத்திரிகையில் வந்து அந்த செய்தியை போட்ட போது நக்கீரன் ஆசிரியர் கோபால் அவர்கள் வந்து எங்களை கூட கன்சல்ட் பண்ணி தான் பண்ணாருன்னா, உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து நிர்பயா வழக்குக்கு அப்புறமேலு 228A ஒரு பிரிவு இந்திய தேசத்தில் இருக்குது. பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய முகவரிகளை பற்றியோ இதையை பற்றி சொல்லக்கூடாது, இப்போ எழுதக்கூடாது. அதனால் மிக அந்த செய்தி கேள்விப்பட்ட பிறகு அதை ரொம்ப ஆய்ந்து தெரிஞ்ச பிறகு அந்த பதிவு செய்யப்பட்ட அந்த ஆடியோவை வச்சுக்கிட்டு அதை உண்மைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேலு, அண்ணா என்னை வந்து அடிக்காதீங்கன்னா நான் கழட்டிடுறேன் பெல்ட்டா அப்படிங்கிற அந்த 3 வார்த்தை தமிழ்நாட்டையே அப்படி குலுக்கிச்சு 2019. இந்த அதிர்ச்சிகரமான சம்பவத்துக்கு பின்னால அன்றைக்கு இருந்த ஆளுங்கட்சியினுடைய பின்னணியோடு இருந்த காரணத்தால தான் இந்த வந்து சபர்நாதன், திருநாவுக்கரசு போன்றக்கூடிய செல்வாக்கு மிக்க நபர்கள் வந்து இந்த வழக்கை எப்படியாவது ஊற்றி முடிய பார்த்தாங்க. பின்னணி தான் இருந்துருக்கு போதாமே. அதனால் முதல்ல அவன் சரியாக பண்ணல. அதுக்கப்புறமேல வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடதுசாரி இயக்கங்கள், பெண்ணுரிமை இயக்கங்கள், மனித உரிமை போராளிகள் தொடர்ந்து போராடுறாங்க. சரியான போராட்டம். அந்த போராட்டத்தில் தான் சிபிசிஐடி மாற்றினாங்க. அதற்கு பிறகு நீங்கள் வந்து சிபிஐக்கு போனதுக்கு அப்புறமேட்டு தான் இந்த வழக்கை ஒரு நல்ல விஞ்ஞானபூர்வமாக பண்ணிருக்கேன். ஏன்னா இது போன்ற வழக்குகளில் வந்து இந்த மாதிரி திட்டமிட்டே அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த சாட்சியத்தை அழிச்சிடுவாங்க. இப்போ கோகுல்தாஸ் கேஸ்லாம் பண்ண மாதிரி அழிச்சிடுவாங்க. அப்படி தடயங்கள் அழிக்கப்பட்டாலும் கூட அழிக்கப்பட்ட தடயங்களை இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்தை வச்சு ரிட்ரீவ் பண்ணி பண்ணிருக்காங்க. அந்த அடிப்படையில் பாராட்டுக்குரிய விஷயம் வந்து அப்படி பண்ணி அந்த மொத்தம் அதில் இருந்த 6 பேர் 7 பேர் இருக்காங்க. அதில் வந்து அவங்க வந்து பாதுகாக்கப்பட்டாங்க. எப்பயுமே சாட்சிகள் கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு தான் மிக முக்கியம். இது 2004 ஜஹிராஜ் ஷேக்குங்கிற கேஸ் குஜராத்தில் அன்னிலிருந்தே வந்திருக்கக்கூடிய நிலை தான். சாட்சிகளுக்கு முதல்ல பாதுகாப்பு தரணும் என்பது ஒன்று. இன்னொன்று வந்து இந்த குற்றஞ்சாட்டப்பட்டவங்க அப்படியே பிணையில வந்தான்னு வச்சுக்க, வெளியே வந்தாவே அவன் வந்து சாட்சிகளை வச்சுருவாங்க. முதல்ல வந்து ஒரு சிபிஐனுடைய ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு புலனாய்வு ஒன்று, 2வது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான பாதுகாப்பு, 3வதாக இந்த குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் வந்து குடியுரிமைகளுக்கெல்லாம் வெயில் என்பது வந்து விதிவிலக்கு விதியே கிடையாது. ஜெயில் தான் விதிவிலக்கு. அப்படி அவர் சிறைச்சாலைக்குள்ள வச்சு காட்டுது. ஏன்னா அவனுக்கு அரசியல் பின்புலம் இருக்கு போலாமே. அந்த சூழலில் பார்த்துருப்பீங்க வந்து
ஆளுங்கட்சியாக இருந்தவங்க இதை எப்படி மறைக்கிறதுக்கெல்லாம் எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க எல்லாமே. அதனால அதை அவங்க அப்பனே வராமல் வச்சிருந்தங்காட்டி தான் குற்றப்புலனாய்வு முடித்த பின்னால அதை சிபிஐ வந்து அந்த சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சு அதில் நல்லா சிறப்பு வழக்கையும் சிறப்பாக பண்ணிருக்காங்க. இந்த வழக்கில் வந்து விஞ்ஞான ரீதியாக இருக்கக்கூடிய அந்த சாட்சிகளை முன்னெடுத்து வைத்ததும், அதே மாதிரி சாட்சி சட்டத்தில் 114A பிரிவு திருத்தப்பட்டிருக்கிற காரணத்தினால ப்ரிசம்ஷன் ஆஃப் ஆஃபென்ஸ் சொல்லக்கூடியது இருந்தங்காட்டி தான் இந்த வழக்கில் வந்து 6 ஆண்டுகள் தாமதிச்சிருக்கலாம். அது பல காரணங்கள் உண்டு. ஏன்னா அவங்க தரப்பில் ஏதாவது ஒன்றுனா உடனே எடுத்துட்டு இங்கெல்லாம் உண்டு. இதில் 120B போட்டிருக்காங்க, தான் முக்கியம். அதாவது கிரிமினல் கான்ஸ்பிரசி என்பது இருக்குது. பெண்களை வந்து இழிவுபடுத்துறது, மாண்பை கெடுக்கிறது தான் 354A பிரிவு. 378Dங்கிறது வந்து கூட்டு பலாத்காரம் என்பது. அந்த கூட்டு பலாத்காரம் தான் ஏற்கனவே அவன் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு அதையே பயன்படுத்தி மீண்டும் வந்து தொடரப்பட்டது. அது மட்டுமல்ல, இதில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட பெண்களையே அவன் வந்து விரட்டி பண வசூல் பண்ணிருக்காங்க. அது 392, 366 ரொம்ப கொடூரமான வந்து ஒரு பெரிய, அது வந்து வெளியே நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைப்பா பாதிக்கப்பட்டவருக்கு. அப்போ இவைகளை எல்லாம் வந்து இதில் வந்து இந்திய தண்டனை சட்டம் மட்டுமல்ல, தொழில் இன்னைக்கு ஐடி ஆக்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 66, 67 போட்டது. அது இல்லாமல் விமன் ஹராஸ்மெண்ட் ப்ரிவென்ஷன் ஆக்ஷன் செக்ஷன் 4ல் போட்டது. இந்த எல்லா பிரிவுகளையும் போட்டு கன்விக்ஷன் கொடுத்துருக்கு. கன்விக்ஷன் மட்டும் இல்லை, இதில் யாருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருக்குரிய அந்த சபரிராஜனுக்கு வந்து 4 வாழ்நாள் சிறை இருக்குது, திருநாவுக்கரசுக்கு 5 வாழ்நாள் சிறை இருக்குது. ஆமாம். அதே மாதிரி மணிவண்ணனுக்கும் வந்து 5 வாழ்நாள் சிறை இருக்குது. ஆக மொத்தத்தில் எல்லாருக்குமே வந்து இறுதி மூச்சு இருக்க வரைக்கும், ஏன்னா அது 376Dங்கிற பிரிவு தான் அவங்களுக்கு வாழ்நாள் சிறைனா எப்பயுமே பொதுவாக 20 வருஷத்துல வெளியே வந்துடலாம். 20 வருஷத்துல வந்து போர்டு வச்சு நன்னடத்தி வச்சு வந்துடலாம். இதுல அப்படி இல்லை. 376D பிரிவில் வந்து குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளி நிரூபிக்கப்பட்டாலே வாழ்நாள் முழுக்க சிலர் தான் இருந்தாங்க. இதற்கு மேல அவன் தொடர்ந்து பண்ணான்னு வச்சுக்க, அவனுக்கு தூக்கு தண்டனை தான் கொடுக்குறாங்க, சாகு வரை. அதை வந்து கோகுல்தாஸ் கேஸ்ல வாங்க. அந்த கோகுல்தாஸ் கேஸ்ல பொதுவா விசாரணை நீதிமன்றம் கொடுக்கறதுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் அப்படிதான் சொன்னாங்க. நான் அதான் கேட்டேன். ஏன்னா நாம எப்பயும் தூக்கு தண்டனைக்கு எதிரானவளாக இருக்கிறோம், இருந்தாலும் மேக்சிமம் பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. அப்ப இவர்களெல்லாம் சமூகத்துக்கு உள்ள வந்தான்னு சொன்னா நிச்சயமா சமூகம் பால்பட்டு போயிடும், பொல்யூட் ஆகி போயிடும். ஆகவேதான் இவர்கள் வந்து சமூகத்துக்குள்ளே வராம சிறைச்சாலைக்குள்ளே இருந்து கொண்டு சமூகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற பள்ளியில் தான் வந்து அதை வச்சிருந்தேன். நான் வாங்கணும், அதை இதில் வந்து கொடுத்துருக்கேன். ஒட்டுமொத்தமா இன்னைக்கு உள்ள தீர்ப்பு நீதித்துறைக்கான ஒரு நம்பிக்கைய சாமானிய மக்களுக்கும் சரி, பாதிக்கப்படக்கூடிய பெண்களுக்குமான ஒரு விஷயமா அதை எப்படி பாத்தீங்க? நிச்சயமா. ஏன்னா நிச்சயமா பெண்கள் இன்னும் நமது என்னதான் வெளியே வந்திருந்தாலும் கூட, கல்வி கட்டாலும் கூட, இன்னும் இன்னைக்கு இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சாதிய முறை, தீண்டாமை, கொடுமை இவர்கள் நிறைந்திருக்கிற இடம் போதாமே அவ்வளவு எளிதாக வந்து அவங்க வந்துட முடியாது. அப்படிப்பட்ட நிலையில அவங்க நீ பொது வழிக்கு வந்து தாங்கள் வந்து தன்னுடைய வந்து தங்கள் இருக்கிற உரிமைகளை பெறுவதற்கான முறையில நிச்சயமா செயல்பட முடியுங்கிறத காமிக்கிறதுக்கான ஒன்று. ஏன்னு கேட்டா, இது போன்ற வன்கொடுமைகளில் பாதிக்கப்பட்டவங்களை வந்து இங்க மட்டும் நான் பார்க்கல. மேற்கு தொடர்ச்சிகளில் வந்து வீரப்பன் தேடுதல் வேட்டையில வந்து அதிரடி படையிலே பாதிக்கப்பட்டது, வாச்சாத்தில் பழனி மக்கள் பாதிக்கப்பட்டது, சின்னாம்பதியில பாதிக்கப்பட்டதான் பார்த்துருக்கீங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றதுன்னா, ஒரு பெண் வந்து பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டாலே அவங்க வந்து என்னன்னா லிவிங் டெத்ன்னு சொல்லுவாங்க. அது பேரு ஆமா, நடைப்பெண் தான் அவங்க. ஏன்னு கேட்டா, அந்த சமயத்தில் ஏற்பட்டக்கூடிய மன உளைச்சல் பாதிப்பு இருக்கு பாருங்க, அவள்கிட்ட இருந்து மீண்டு வரவே முடியாது. அவங்க மென்டலி டிஸ்டர்ப்டு, அவங்க எப்பயுமே அப்படி ஒரு நிலைமைக்கு ஆயிடும். மண்ணொன்ற சமூகத்துல பல பேர் அவங்கள வந்து ஒதுக்கிடுவாங்க. இன்னும் சொல்ல போனா சொந்த கணவன், சொந்த குடும்பத்தாரே அவங்க சோசியல் பேக்கேட் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல இப்படிப்பட்ட ஒரு வந்து நீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்பது ஒரு எச்சரிக்கை, பெண்களுக்கு ஒரு நம்பிக்கை. இது ரெண்டும் மிக முக்கியமானது. இன்றைக்கு அந்த அடிப்படையில் ஒரு எல்லாருக்கும் பொதுவானது. இன்னைக்கு ஒரு தீர்ப்பு வந்து இந்த அக்யூஸ்டானவங்க இல்ல நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டிருக்கிறவங்க அப்பீல் போறதுக்கு வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இவங்களுக்கு விதிக்கப்பட்ட இந்த சட்ட லாஸ் படி வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா உண்டு. ஏன்னா மேல்முறையீடு என்பது வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி ரைட், அது சட்டத்தின்படி கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமை அது. ஆகவே தீர்ப்பு வந்து எப்பயுமே ஒரு தீர்ப்பை வந்து எதிர்த்து மேல்முறையீடு போகுங்கிறது அவனுடைய வந்து அடிப்படை உரிமை, தடுக்க முடியாது. இதே சாட்சியம் தானே இருக்க போகுது. அதனால கோகுல்தாஸ் கேஸ் விசாரணை நீதிமன்றத்தில் தீர்ப்பளிச்சாங்க, அப்பீலுக்கு வந்தாங்க. அப்பீலில் வந்து இதை விட சிறப்பாக பண்ணாங்க. ஏன்னா உங்களுக்கு நம்ம நாட்டு குற்றவியல் சட்டத்தில் அப்பீலில் போயும் கூட சில உண்மைகள், சில சாட்சிகள் மறைக்கப்பட்டிருந்தா கூட அதை கொண்டாந்து போடலாம். இப்போ கோகுல்தாஸ் கேஸில் வந்து அந்த கோயிலில் போய் பார்க்கிற சமயத்தில் ஒரு வழிதான் இருந்தது,
எங்க மற்றவழின்னு கேட்கிறாரு. நான் ஏற்கனவே அவன் விசாரணை மன்றத்துல 310வது பிரிவை பயன்படுத்தி நீ வந்து நேர்ல பாருங்க, அது வந்து புலனாய்வு செய்த அதிகாரியுடைய தவறே தவிர உண்மைதான் சொல்லி கூகுள் மேப்லாம் போட்டேன், பெட்டிஷன் போட்டேன். ஆனா அப்ப வந்து வாய்ப்பு கிடைக்கல. அதைத்தான் வந்து இந்த அப்பீல்ல வரும்போது ஜஸ்டிஸ் ஆனந்த வெங்கடேஷ் வந்து அப்படியா அப்படின்னா நாங்களே வர சொல்லி பார்த்தாரு. அப்ப ட்ரூத் இஸ் அல்டிமேட் கோல், உண்மைதான் முக்கியம். அந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு மேல்முறையீட்டுல வாய்ப்பு இருக்குது. அவங்க நினைப்பாங்க ஒரு மேல்முறையீட்டு இப்போ வந்து கடைசியான சொல்லிருக்காங்க எங்க பெற்றோர்லாம் இருக்காங்க வயசானவங்க அப்படிதான் சொல்லிருக்காரு தவிர மத்தெல்லாம் சொல்லல. இதுல மிகுந்த முக்கியத்துவம் என்னன்னா அவனுக்கு ஒரு வாய்ப்பு தான் பண்ண தவறுதான் ஒரு சமூகத்துக்கு எதிரான குற்றமா கருதுறது வந்து. அப்ப ஒரு கொடூரமான குற்றத்தை பண்ண வந்து உணரணும் அப்படின்னா அந்த மாதிரி உணர்ந்து சொன்னா வேற விஷயம். ஆனா தப்பிக்கிறதுக்காக சொல்றது வேற விஷயம். அது போலவே தான் சட்டத்தில் இருக்கக்கூடிய வழிமுறை வந்து அவனுக்கு கொடுத்துக்கிற வாய்ப்பு தான். மேல போனாலும் இந்த தீர்ப்பு வந்து நிற்கும். விசாரணை ரொம்ப க்ளோஸ் டோரா ஊடகங்களுக்கு தெரியாம என்ன நடக்குதுன்றது தெரியும். எங்கேயாவது ஒரு பாயிண்ட்ல இந்த 9 பேர் வருத்தப்பட்டிருக்காங்க, இது தப்புதான். அது இப்ப இன்னைக்கு அவங்க வந்து தீர்ப்பளிக்கப்பட்ட பின்ன வந்து வெளியே வந்தான் பாத்தீங்களா, அதை நான் கவனிச்சேன். வந்து அவர்கள் அதுல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு இவ்வளவு தூரம் 6 ஆண்டுகள் அந்த வந்து நடந்திருக்குது. அந்த பெண்களுடைய மனநிலை இப்படி பாதிச்சிருப்பாங்க. நாங்க பண்ணா தாமும் ஒரு பெண் வயிற்றிலிருந்து பிறந்தவங்க தான். நமக்கு ஒரு தாய் இருக்குது, நம்ம கூட பிறந்த சகோதரிகள் இருக்காங்க, மகள் இருக்காங்க. அந்த எண்ணம் தான் முக்கியம். சமூகத்துல மனைவிங்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம் தான். மனைவியை கூட இப்ப என்ன சொல்றது சட்டத்துல மேரிட்டல் ரேப்னு சொல்றான். அதான் பலாத்காரப்படுத்தக்கூடியது. அதட் இஸ் அமௌண்டிங் டு மேரிட்டல் ரேப்னு சொல்லக்கூடிய வந்தாச்சு. அப்படி இருக்கிற போது அவங்களுக்கு அந்த உடல் ஒரு பெண்ணை உடல் ரீதியாக பார்ப்பது என்கக்கூடிய கண்ணோட்டங்கிறது இன்னைக்கு இருக்கிற வணிக ரீதியான முதலாளித்துவ சமூகத்தை கண்ணோட்டம் சொல்லுங்க. ஏன்னா பெண்ணை வந்து அடிமையை வந்து ஒரு பொருளாதாரம் வச்சிருக்காங்க போறாமே, அந்த கண்ணோட்டத்தில் விடுபட்டு வரக்கூடிய காலத்துல நாம் இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படிங்கிறத தெரிந்திருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கான்னு போட்டு நடவடிக்கைகளை பார்த்தா தெரியல. அது சமூகத்துல வந்து அட்லீஸ்ட் வந்து இனிமேல் இந்த மாதிரி சிந்தனை இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு எச்சரிக்கையா இருக்கிறத